ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியை பழகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ வந்து ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியில் பொதுவாகவே நம்ம நிறையா பார்த்த படங்கள் வந்து ஸ்ட்ரீட்டில் ஓரத்தில் இருக்கிற அந்த வயசானவங்களை படம் பிடிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக அந்த நம்மளுடைய அந்த மண்ணுடைய குணத்தை சொல்கிற மாதிரியான அந்த புகைப்படங்கள்லாம் இருக்கும். சரி அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணலாம், அந்த லோல் வரலாற்றை கற்றுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ அப்போ நம்ம பார்க்கையில் இந்த முதியவர் வந்து தெரு ஓரத்தில் பார்த்தேன், மரத்தோட நிழலில் ரொம்ப அமைதியாக உட்காந்துருந்தார். அவருடைய கண்கள்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விதமான பிதற்றுறது என்ன அப்படின்னாக்கா, அவர் யாரும் ஆதரவற்று இருக்கிறார். ஸோ அவர் கண்களில் இருந்தது வந்து பசி, அதை பார்த்தாலே தெரிஞ்சு தனிமை, நிறைய மறக்கப்பட்ட நினைவுகள். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தார். நம்ம ஒரு புகைப்படம் எடுத்தோம். நம்மளுக்கு அவர் எடுத்த புகைப்படத்தை பார்க்குறப்போ ஒரு குற்ற உணர்ச்சி. நம்மளுடைய ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸுக்காக அவர் படம் எடுத்துட்டோம். பட் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அந்த வழி, அந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அந்த இதே விஷயங்களே புரியுது. ஸோ அதனால் புகைப்படம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது வந்து வெறும் ஃபேஸ் மட்டும் வந்து படமாக்கப்படுறது இல்லை, அவங்களுடைய மனதை கூட கண்டிப்பாக வந்து அந்த ஒரு ஃபோட்டோ வச்சு உணர்ந்துக்கலாம். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நல்ல விஷயங்களை ஃபோட்டோகிராஃப் பண்ணுங்கள். ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நல்ல விஷயங்கள் எடுங்க. தேவையற்ற வன்மத்தை, தேவையற்ற ஆபாசத்தை, தேவையற்ற கலாச்சாரத்தை, அனாச்சாரத்தை, இந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்காமல் நல்ல விஷயங்களை ஃபோட்டோ எடுங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.